சமீபத்துல ராமநாதபுரம் திருவாடனை பகுதியில் இருக்கிற அய்யனார் திருக்கோயில்ல கும்பாபிஷேகம் விழா. அந்த விழாவுக்கு ஜெயபிரதீப் அவர்கள் போயிருக்காருங்க. இந்த விழாவுக்கு அவர் வரதை ஒட்டி தான் மிக பிரம்மாண்டமான அளவுல வரவேற்பெல்லாம் கொடுத்திருக்காங்க. குறிப்பாக சுவரொட்டிகள், இந்த போஸ்டர்ஸ், இப்படி பல விஷயங்களையும் செஞ்சிருக்காங்க. இப்படியான விஷயங்கள் எல்லாமே எடப்பாடி அவர்களுடைய டீமை ஏகத்துக்கும் கடுப்பாக்கி இருக்குங்க. தெற்குல இப்ப சமுதாய ரீதியாக ஒரு வலுவான தலைவர்கள்னு அதிமுக பெருசா இல்ல. ஓபிஎஸ் அவர்களும் ஆக்ரோஷமாக எதுவும் பயணிக்கிறது கிடையாது. சோ அந்த இடத்துல ஒரு வெற்றிடம் இருக்கு இல்லையா, அந்த வெற்றிடத்தை ஓபிஎஸ் அவர்களுடைய இளைய மகன் ஜெயபிரதீப் அவர் பூர்த்தி செய்யணும் அப்படின்னு அதிமுக தொண்டர்கள் கிட்ட ஒரு பாசிட்டிவான இமேஜா உருவாக்கி இருக்கு. அதனாலதான் சவுத்துல இருக்கிற எல்லா விதமான விழாக்கள், நல்லது கெட்டது உள்ளிட்ட எல்லாவற்றிலுமே இவங்களுடைய டீம் பங்கெடுத்துக்கிறாங்க. போய் நெருக்கமாக தொண்டர்கள் கிட்ட, மக்கள் கிட்ட பேசுறாங்க. இதனால கூடுதலாகவே அங்க இருக்கிற சவுத்துல பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய சமூகங்கள் கிட்ட இந்த டீமுக்கு ஒரு பாசிட்டிவான இமேஜ் உருவாகிட்டு இருக்கு. இதையெல்லாம் வைத்து தென் தமிழ்நாட்டுல அதிமுகக்குள்ளார ஒரு வலுவான எதிர்கால சக்தியாக வரணும் அப்படிங்கிற ஒரு திட்டமிடல்களும் இவங்க டீம் கிட்ட இருக்கும் அப்படின்னு சந்தேகங்கள் இருக்கு. அந்த சந்தேகங்களை மேலும் வலுவாக்குற மாதிரி தான் இப்ப இந்த அய்யனார் கோயிலுடைய விழாவுக்கு போயிருந்தப்பவும் மிக பிரம்மாண்டமான வகையில ஜெயபிரதீப் அவர்களுக்கு அவருக்காக வரவேற்பு இருந்தது. தென் தமிழ்நாடு முழுக்கவே ஒரு வலிமையான சக்தியாக மாறணும் அப்படிங்கிற ஜெயபிரதீப் அவர்களுடைய டீமுடைய வேலைகளும் வேகம் எடுத்துக்கொண்டே இருக்கு. சவுத்த மையம் ஒரு புயல் கிளம்பி இருக்கு. அந்த புயல் என்னென்ன வகையில ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும், வினையாற்றும் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம்.